ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 நடந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ முதல்ல ஒரு 50 கொஷினுக்கு ஆன்சர் கீ போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த வீடியோவில் ஒரு 50 கொஷினுக்கான ஆன்சர் கீ போடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர், கூரை வேய்ந்தனர். ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஓங்கல் ஓசை தான் பொருந்தாதது. எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம், சோர்வு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். பிரித்தெழுதுக. நீளுழைப்பு என்பதை பிரித்து எழுதுக. நீள் பிளஸ் உழைப்பு. ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை பாடமாக காட்டுவதற்கான பெயர் செய்திப்படம். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன். ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் முத்துசாமி. ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது? ஆப்ஷன் டி சிரவண பிதுர்பத்தி. பதினெண் என்றால் 18. ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். இனியவை 40 பாடலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். பூவையும் குயில்களும் பொழங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது டேஸ் குறிக்கும். ஆப்ஷன் சி நாகனவாய் பறவைகள். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று வந்தால். கரெக்ட் ஆன்சர். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. ஆப்ஷன் ஏ வினைமுற்று தொடர். கரெக்ட் ஆன்சர். ஓர் அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளபெடுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டாஸ் எதுகையாகும். மேற்கதுவாய் எதுகை. ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். பொறுத்துகள்ல ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். 1 3 4 2 பார்த்துக்கங்க ஆன்சர். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார்னா? ஆப்ஷன் சி சி.வை. தாமோதரனார். அதே மாதிரி கூற்று 1 மற்றும் கூற்று 2 ரெண்டுமே சரி. அது மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. அது மாதிரி கூற்று 2ங்கிறது அக்கூட்டத்தில் தலைமையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அது மாதிரி திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள கல்லூரியில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ரா இளங்குமரனார். ஆப்ஷன் சி கரெக்ட். ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டிய கோவில் எது? அதாவது ராச சிம்மேஸ்வரம் கோயில். ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். அது மாதிரி அகர வரிசைப்படி எழுதணும். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து தா என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் தந்தவர். ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். வேர் சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். வேர் சொல் என்னன்னா செல். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சூழ் சூழ் சூழ். அதாவது கருப்பம் சுற்று சபதம். ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். திருவரங்கத்தில் நாயக்கர் மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது. ஆப்ஷன் சி 6 அடி உயரத்தில். கரெக்ட் ஆன்சர். சரியானவற்றை பொறுத்துக. இதுக்கு ஆப்ஷன் டி 3 2 4 1 கரெக்ட் ஆன்சர். எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் தேவனைய பாவலர். ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். பயனில்லாத கலர் நீளத்துக்கு ஒப்பானவர் கல்லாதவர். ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காத்தவர். ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூல் நச்சு மரம் பழுத்தற்று இக்குறளின் இடம்பெற்றுள்ள அணி யாது? ஆப்ஷன் ஏ உவமையணி. கீழ்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல் எது? ஞானக்குறள். ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. ஆப்ஷன் பி உழைக்காதவன் செல்வம் அழியும். ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். அகர வரிசைப்படுத்துக. உடுக்கை கணப்பறை தவில் நாகசுரம் படகம் மகுடி. ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பி 1 சரி 2 தவறு 3 சரி.
வெண்பாக்குரிய ஓசை செப்பல். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஆப்ஷன் பி 3, 4, 2, 1. கரெக்ட் ஆன்சர். முல்லைப்பாட்டு யார் எழுதுனா? நப்பூதனார். காசி காண்டம் வந்து அதிவீரராம பாண்டியர். சிலப்பதிகாரம் வந்து இளங்கோவடிகள். காலக்கணிதம் கண்ணதாசன். ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. பண்புத்தொகை. ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது வந்து தண்டி அலங்காரம். ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். அடுத்து மஞ்சட் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி வந்து இவை மூன்றும். ஓகேவா? ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். அடுத்து உப்பள தொழிலாளர் உவப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் வந்து கரிப்பு மணிகள். ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். அடுத்து தினத்தந்தி நாளிதழ் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் ப சிங்காரம். ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். அடுத்து முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரன். ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன். ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல் வந்து புனைவு. ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஒரு பாட்டு கொடுத்துட்டு இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக. அதாவது மரபு வலுவமைதி. ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். அடுத்து மணிமொழி கோவை அடைமொழியால் குறிப்பிடும் நூல்கள் வந்து நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.